ஹாய் காய்ஸ், 7th எபிசோட் பார்க்கலாமா? ஸோ ஓப்பனிங்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோக்குள்ளே ஒரு தாட் வந்து ஓடிட்டே இருக்கும். ஆஃபீஸில் ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்துட்டு போடுற மாதிரி, டே பை டே யாராச்சும் ஒருத்தர் அதுக்குள்ளே கையை விட்டு எடுக்கணும், அதில் வர கிஃப்ட்டை அவங்க வச்சுக்கலாங்கிற மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஹீரோனோட டேர்ன் வருது. அவங்க எடுத்த கிஃப்ட்டும் நம்ம ஹீரோ போட்டது. ஸோ இது கோயின்சிடென்ட் தானா அப்படிங்கிறத அவருக்குள்ளேயே கேட்டுப்பார். ஏன்னா டெய்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே நேரத்தில் தான் வராங்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி நடக்கணும்னு தான் அவருமே ட்ரை பண்ணியிருப்பார். இவங்க வர்றதுக்கு லேட்டானா கூட லிஃப்ட்டுக்கிட்டே நின்று கரெக்டாக ஹீரோயின் வர்றப்ப தான் உள்ளே போவார். இந்த மாதிரி தான் இவராக எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருப்பார். அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயின் மட்டும் லேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ காஃபி குடிச்சிட்டு இருக்கப்போ, சரி இவளுக்கும் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஆர்டரும் கொடுத்துருவாரு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் எந்திரிச்சு வந்து அவங்களோட ஆர்டரை கொடுத்துருவாங்க. அப்போ தான் அன்னைக்கு தான் ஹீரோ வந்துட்டு 2 காஃபியை வந்து வச்சுருப்பாரு. ஹீரோயின் கூட சிரிச்சுட்டே கேட்டிருப்பாங்களே, உங்களுக்கு மட்டும் என்ன 2 வேணுமா அப்படிங்கிறதா. ஆக்சுவலாக அது வாங்கினதே இவங்களுக்காக தான். இதையெல்லாம் அவர் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த பீச் சீனை வந்து காட்டுறாங்க. பீச்சுக்கு வெளியே வந்துட்டு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஹீரோ கூட வந்துட்டு ஏன் நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி வா உன்னை நான் ரூமில் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இல்லை இல்லை நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், நான் போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் இல்லை நீ குடிச்சிருக்கல, ஒரு சேஃப்டிக்காக உன் கூட வரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படி 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்பாரு, என்னை பார்த்த உடனே நீ ஏன் இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன், யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயினும் இல்லை இல்லை நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன்ல, அதனால் ஏதாவது உளறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போது ஹீரோயினுமே கேட்குறாங்க, ஆமாம் நீ ஏன் இங்கே வந்த, அங்கே எல்லோரும் ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு இவரும் இல்லை இல்லை எனக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் தேவைப்பட்டுச்சு அதுதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பேசிட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்குள்ளே வந்து படுத்துகிட்டே இருக்கும்போது தான் குரூப் சேட்லாம் பார்ப்பாங்க. அதில் மாற்றி மாற்றி ஹீரோயினையே கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்குள்ளே ஒரு தாட்டு, நம்மனால தான் இவன் போலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னா, மிஸ் யூனை வந்துட்டு ஹீரோயின் கொண்டு போய் விடும்போது அப்போ அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நீ ஏன் இன்னும் கமிட் ஆகாமே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கெலாம் அது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொன்னால், க்ரஷ்ஷு கூடவா இல்லை அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் இந்த ஹீரோ வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது உண்மையாலுமே இவளுக்கு வந்துட்டு ஆளே இல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து ஹீரோ வந்து ரூமுக்கு போயிருப்பாப்ல. ஆனால் கூட இருக்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி, என்னடா நீயும் காணோம், இங்கே இருந்தவளையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்ல, என்னது அவளையும் காணோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை தேடி தான் ஹீரோவே வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கிட்டு இருக்க ஹீரோயினோட கதவை தட்டி மிஸ் யூன் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு, நம்ம இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் கூட கேட்குறாங்க, நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறாங்க, இருந்தாலும் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு தான்ப்பா, இவ்வளோ அக்கறையாக ஃபோன் பண்ணி கேட்குறாரு உங்களை பற்றி அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு ஷாக்கு. என்னது என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசுனியா எப்போன்னு கேட்டால் நேற்று அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்த காலை நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு இவங்க, இங்கே பாருங்க கால் வந்துட்டே இருந்துச்சு அதனால தான் அட்டன் பண்ணி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ பீச்சில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொலீக்ஸ் எல்லாருமே வராங்க. அப்போ கேர்ள்ஸில் வந்துட்டு ஹீரோயினை மட்டும்தான் காணோம். ஸோ அப்போவே அவருக்கு புரிஞ்சிருது அவளை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. 1000 பிளேஸுக்கு போனாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி இருக்குமா, இப்போதான்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது குரூப்பில் வந்துட்டு இவங்க எல்லாருமே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு ஹீரோ இருக்கிற ஃபோட்டோ மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ச்சே நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அப்போது விஆரில் இருக்கிற ஹீரோ கால் பண்ணிவிட்டு, உன்கிட்ட நேரில் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறமா இவங்க என்ன கேட்குறாங்க, நெக்ஸ்ட் எங்கே போகிற, யார் கூட போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன், இப்போதைக்கு யாரும் இல்லை நீ வரேன்னு சொல்லு, அப்படியே பயங்கரமாக அட்வென்ச்சராக ஃபன்னாக ஃப்ரீடமாக ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போகிறாங்க. அப்படியே ஜாலியாக ஒரு பைக் ரைட் போகிறாங்க. பிடிச்ச பிளேஸுக்கெல்லாம் போகிறாங்க. ஹீரோ குக் பண்ணி ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். ஒரு மாதிரி இவனோட புது வேர்ஷன் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா எந்த லெவலுக்கு அப்படின்னா, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணுற லெவலுக்கு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இந்த நடந்தது எல்லாமே இவங்களோட இமேஜினேஷனில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க இன்னும் இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஹீரோ மேலேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க.
இங்கே விஆரில் இவன் பேசுகிறப்பவும் அவங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஹீரோவோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவன் பேசுகிற வார்த்தையிலிருந்து முகம் வரைக்கும் எல்லாமே அவனோட ஞாபகமாகவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்துமே ஹீரோயின் வந்து அதையவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் நான் இப்போலாம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, கரெக்டாக அப்போ ஹீரோ வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் போடுவான். எல்லோருமே சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டுருவான். ஹீரோயினுக்குள்ள ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீல் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்போ ஆல்ரெடி ஹீரோ அங்கே இருப்பான். அவனை பார்த்து சிரிச்சுட்டே ஹாய் சொன்னான். அவன் கொஞ்சம் கூட மூஞ்ச பார்க்காம ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் இருந்தாலும் விடாமல் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் கூட அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் திரும்பி பார்த்தாலும் இந்த பக்கமாக திரும்பிடுறான். கொஞ்சம் கூட ஹீரோயின் வந்துட்டு கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இவங்களுக்கே தோணுது இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரிலாம். அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போகிறப்ப அங்கே ஹீரோ வந்து கேங்கோட இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயந்து நம்ம ஒளிஞ்சுக்கிறாங்க தான். அதுக்கப்புறமா இவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், நம்ம தானே அவனை வேணான்னு சொன்னோம், அவன் தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்டை பிக் பண்ண வர சொல்லிட்டு கீழே வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த ஹுவானி வருவான். அவனை பார்த்து என்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை இல்லை நான் ஹீரோவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து கை காட்டுறான். அப்போ தான் தெரியுது ஹீரோ வந்து இன்னும் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது. அப்போ தான் ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒன்று தோணும். அவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஸோ அவன் முன்னாடி சும்மா கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பார்த்து சிரித்தபடியே வந்து கெத்தாக நடந்து வருவாங்க. நடந்து வர்றதுல முன்னாடி இருக்கிற கண்ணாடியை மறந்துடுறாங்க. முன்னாடி வந்து ஒரு முட்டி பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. ஹீரோவும் அந்த ஹுவானியும் சேர்ந்துட்டு என்ன வலிக்குதா, ரொம்ப ஏதாவது அடிபட்டுருச்சா பயங்கரமான்னு கேட்டால், என்னை பார்த்தா வலிக்கிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தப்புறம் தான் தெரியுது, ஆத்தாடி என்ன இது ரோட்டில் உருண்டு சண்டை போட்ட மாதிரி இப்படி வீங்கியிருக்கு, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக ஃப்ரெண்டு வந்து பிக் பண்ணுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்னடி அடி இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கடி சண்டை போட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே ஹைஸ் பேக் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறாங்க. சரி சரி போதும் நிறுத்து, நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க, ஏன் உனக்கு எந்த டேட்டுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த அம்மா அடப்போடி நான் பிரேக்கில் இருக்கேன், செம்ம கடுப்பாகுது, நானும் ஒரு டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், எதுவும் எனக்கு செட் ஆன மாதிரி தெரில, போயிட்டு வந்தாவே கடுப்பு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் இப்படி அடிபட்டிருக்கே, வெளியில் வேற தலை காட்ட முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அவங்களுக்கு வந்துட்டு அதை மறைக்கிற அளவுக்கு பேங்க்ஸ் வந்து கட் பண்ணி விட்றாங்க. சரி ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸும் போகிறாங்க. என்ன மேடம் நியூ லுக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அட போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக ஹீரோவை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிடுறாங்க. ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஹீரோ அவன் இடத்துல போய் உட்காந்து சிரிக்கிறான் இவளோட லுக்கை பார்த்து. சேம் டைம் மிஸ் யூனை தான் காட்டுறாங்க. பார்ட்டியில் நடந்த அசிங்கத்தை நினச்சி அவங்க பாட்டுக்கு தன்னை போல் கத்திட்டு இருக்க, அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட் உள்ளே வந்து என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா மேம் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வரும் பாரு கோவம். ஏன்னா இவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மிஸ் யூனை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பான் அந்த ஹுவானி. ஸோ இதனாலேயே வந்துட்டு எனக்கு இப்போ யாரையும் பார்க்குற மூடில், தயவு செஞ்சு நீ இப்போ போயிரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே ஆஃபீஸில் பார்த்தா எப்பவும் போல் ஹீரோயின் அன்றைக்குமே லேட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து ஏசியுமே இன்க்ரீஸ் ஆகிடுது. குளிர் தாங்க முடியாமல் ஹீரோயின் அவங்க ஹூடியை தூக்கி போட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிஸ் யூன் வந்து அப்போ தான் மெசேஜ் போடுவாங்க, இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கோ கடுப்பு, இந்த அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சு, டெட்லைன் ஆனால் போதும் நம்ம உயிரை போட்டு வாங்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே சரி காஃபியை போய் குடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே இருக்கிற பாக்ஸை கீழே தட்டி விட்டு ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோவும் வந்துடுவான் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஹீரோயினை பார்த்து ரொம்ப குளிராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஸ்டோர் ரூம் போய் அங்கே இருக்கிற ஒரு ஹீட்டரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் கொடுப்பான். சரி ஓகே நீ மட்டும் ஏன் அங்கேயே உட்காந்துருக்க, நீயும் இங்கேயே வா, 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே வேலையை உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்குது உனக்கு அடிப்பட்டது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஓகே இப்போல்லாம் பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுமே இந்த லாஸ்ட் ட்ரிப்பை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா சேர்த்து ஜாலியாக
ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்கள்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி விடு, நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக போவோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேத்துக்கும் வந்துட்டு வேலை முடியுது. அப்படியே ஒட்டுக்காவே கிளம்புறாங்க. எப்பவும் போல் ஒரே லிஃப்ட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோயினோட ஒரு டாய் வந்து ஹீரோ கிட்ட இருக்கும். அதை கொடுக்க அப்போவுமே மறந்துருப்பார். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஹீரோயின் பண்ணின மிஸ் யூனோட ஸ்டோரி வந்துட்டு செகண்ட் பிளேஸில் போயிருக்கும். ரேங்கிங்குமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கிட்டேயும் பிடி கொடுக்காம இருப்பாங்க. டைரக்டர் கரெக்டாக கூப்பிட்டு, என்ன இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிற, என்ன பண்ணுவியோ தெரியாது, எல்லாத்தையுமே சரி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறாப்புல. அதுக்கப்புறமா ஹீரோயின் மிஸ் யூனை பார்க்க தான் வராங்க. அங்கே வந்தாலும் இவங்களுமே கிவ் அப் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின், அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்ன நம்புங்க, கண்டிப்பாக என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு மறுபடியும் நான் உங்களை டாப்பில் உட்கார வைப்பேன், இப்போதைக்கு ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு, சரி வாங்க இப்போ நம்ம 2 பேரும் போய் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆல்ரெடி அங்கே ஹுவானியும் ஹீரோவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த மிஸ் யூனுக்கு வந்து கடுப்பாயிட்டு, வா ஃபஸ்ட்டு வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு திரும்புவாங்க. அதுக்குள்ளே அவங்களோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்துடுவா. ஆஹா, நம்ம ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹுவானி என்ன பண்ணுறான்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நானே ட்ரீட் தரனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே உட்கார வச்சிருவான். அதுக்கப்புறமா மிஸ் யூன் வந்துட்டு அப்பவும் சும்மா இல்லாமல் அந்த அசிஸ்டண்ட் பொண்ணை போட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாகுது. அந்த பொண்ணு எந்திரிச்சு போனதுக்கப்புறம், ஏன் அவளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கூட அவளை விட மாட்டிங்களா, நீங்கள் பேசாமல் விடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறான். இங்கே இருந்து அதுக்கப்புறம் 2-3 ரவுண்டு வந்து உள்ளே போகுது. என்னதான் அவனுக்கு உள்ளே போனாலும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கனால நல்ல ஹைப்பாக அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்ருக்கான். இங்கேருந்து பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஹுவானி வீட்டுக்கே போயிடுறாங்க எல்லாரும். வீட்டுக்குள்ளே போனோன்னே இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஹுவானி என்ன பண்ணுறான்னா, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து புக்கை வந்து கிஃப்டாக கொடுக்குறான், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்த்த மிஸ் யூனுக்கு வந்து கடுப்பாகுது. ஒரே போரிங்கான சீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வாயோட, அவனும் சும்மா இல்லாமல் உங்கள் அளவுக்குலாம் இல்லை, இல்லாத பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீன் போடுற ஆளும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே மிஸ் யூனுக்கு வந்து கோவம் வருது. என்னது இல்லாத பாய் ஃப்ரெண்டாக, ஹீரோயினை பார்த்து நீ தான் என் ஆள்கிட்ட பேசியிருக்கல சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஆமாம், உண்மையாலுமே அவங்களுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீ போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்ட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், ஆக்சுவலாக எனக்கு பாய் ஃப்ரெண்டில் யாரும் கிடையாது, ஆனால் அன்னைக்கு நீ சடனாக கேட்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு, சரி ஓகே இப்போவாது உண்மையை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, இப்போ நீ சொல்கிறது உண்மை தானே, ஷோராக உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை தானே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்களும் எஸ் நான் அஃபீஷியலாக சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோ, ஓகே அப்போ இனிமே எனக்குள்ளே எப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்ல, இங்கே உடனே ஹீரோயினுக்குள்ளே ஒரு மாதிரி மெலோடி மியூசிக் வந்து ஓடுது. அப்படியே இங்கேயே இந்த 7th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது.